ஹாய் ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தோம்னா ஆஞ்சநேயர் கோயிலில் இருக்கோம். இங்கே இன்றைக்கி என்ன விசேஷம்னா, இன்றைக்கி நெருப்பு இருக்கிற திருவிழா ஆஞ்சநேயர் ஆலயம். இங்கே பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை தாலுக்கா எல்லம்மகண்டிகை என்ற ஊரில் இந்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. வருஷம் மிக அற்புதமாக அந்த இடத்துல நெருப்பம் இருக்கிற திருவிழா நடக்கும். இந்த வருடமும் அந்த மாதிரி தான் நடக்குது. நம்ம போயிருந்தோம் அந்த கோயிலுக்கு. பார்த்திங்கன்னா சுமாராக ஒரு 100-150 பேர் இந்த ஆலயத்தில் நெருப்பு மெரிப்பாங்க, அவங்க வேண்டுதலை முன் வச்சு. இது பார்த்திங்கன்னா அந்த கோயில் பக்கத்துலேயே இருக்கிற கிருஷ்ணருடைய ஆலயம். அவர் குதிரை வாகனத்தில் வர மாதிரி ஒரு சிறிய ஆலயம் இது. அனைவரும் பாருங்கள். நமது கிருஷ்ணர் எப்படி அந்த காலத்தில் அவர் எப்படி வந்திருப்பாரோ அந்த மாதிரி ஒரு வடிவமைப்பு ஆலயத்தில் மிக அற்புதமாக கட்டி வச்சுருப்பாங்க. நல்லா பக்த கொடிகள் வரவங்களுக்கு தங்குற மாதிரி வசதி எல்லாமே இந்த கோயிலில் மேம்படுத்தி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நெருப்பு மெரிக்கிறதுக்கு முன்னாடி எல்லோரும் திருக்குளத்தில் குளிச்சுட்டு சாமியை மனதார வேண்டிக்கிட்டு இங்கேருந்து தான் கிளம்புவாங்க நெருப்பு மெரிக்கிற இடத்துக்கு. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. சுமார் மாலை வேலை எப்படியும் ஒரு 6 மணி இருக்கும். 6 மணி அளவில் இதுதாங்க ஆஞ்சநேயருடைய ஆலயம். பாருங்கள், மிக அற்புதமாக அவர் இருக்கார். பாருங்கள், ஆஞ்சநேயர் சாமி பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ராமர், லக்ஷ்மண், சீதாதேவி அவர்களுடைய ஆலயம். சாமியை பார்த்துட்டு அப்படியே நம்ம போனோம்னா அக்னிகுண்டத்துக்கு போகலாம். பக்கத்தில் எல்லாம் தரிசனம் பண்ணுங்க. எங்கே தாங்க அக்னிகுண்டம். அக்னி ரெடி ஆகிட்டு இருக்கு. எல்லா மக்கள் இறங்குறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா வான வேடிக்கை எல்லாமே மிக அற்புதமாக இருக்கும். இங்கே சுற்று பக்கத்தில் இருக்கிற ஜனமும் இங்கே வருவாங்க இந்த நெருப்பு மெரிக்கிற திருவிழாவுக்கு. மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஆஞ்சநேயர் சுவாமி ஆலயம். நினச்சதை கைகூடும். மிக சக்தி வாய்ந்தவர். பாருங்கள் மக்களே, எல்லோரும் அக்னிகுண்டத்தில் இறங்கி வராங்க பாருங்கள் சாமிங்கெல்லாம். மிக சிறப்பாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அற்புதமாக இறங்கி வராங்க. எந்த ஒரு இடையூறு இல்லை. மக்களை வெள்ளத்தில் எடுக்கிறது ஒரு அற்புதமான ஒரு காட்சி தான் அது. பாருங்கள், சாமி கும்பிட்டுட்டே அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப மெய்சிலிச்சு ஒரு நேரம் இது. அந்தளவுக்கு ஒரு பக்தி நிறைஞ்சு இருக்கும் அந்த நேரத்தில். சாமி ஆஞ்சநேயர் அவருடைய அலங்காரம் இப்போ பாருங்கள். சாமி ஆஞ்சநேயருடைய அலங்காரம் மிக அற்புதமாக சும்மா எழுந்தருள் இருக்கார். பாருங்கள், வண்ண மலர்களால் அவருக்கு மிக அற்புதமான தோரணை கட்டி அழகாக வராரு. கும்பிட்டுங்க எல்லாரும். எல்லா பக்தர்களும் கும்பிட்டுங்க சாமியை. கூட்ட நெரிசல் ரொம்ப இருந்ததால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போ பாருங்கள், தெளிவாக இருக்கும் ஆஞ்சநேயர் சுவாமி ஆலயம். ஆஞ்சநேயர் வீதி ஊர்வலம் இரவு நேரம் நடைபெறும். அதுக்காக தான் அவர் புறப்பட்டு வந்துட்டுருக்காரு. வணக்கம் மக்களே, பிடிச்சிருந்தா ஒரு